இன்றைய செய்தினுடைய தலைப்பு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வாசிப்போம். லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். ஆமென். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். அதை விட அதிகமாக அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படும். அப்பொழுது ஒரு ஞானஸ்தானம் எடுத்த அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய சபையில நிலைத்திருக்கிற பிள்ளைகள், கனி கொடுக்கிற பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? கொடுத்து பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நமக்கு தெரிந்தது அதிகமாக நம்ம பயன்படுத்துவது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனம் உங்களுக்கல்ல, புதிதாய் வருகிற சத்தியத்தை அறியாது இருக்கிற குழந்தைகளை போல் இருக்கிற அவர்களுக்கு தான் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து ஞானஸ்தானம் பெற்று சபையில இருந்து கனி கொடுக்கிற பிள்ளை சீஷர்கள் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு பூமியிலே ஒரு விதையை நீங்கள் போடுவீர்களானால் அது என்ன செய்யுது? திருப்பி உங்களுக்கு என்ன செய்யுது? ஒரு கல்லை கொட்டை தான் போடுறாங்க, அது முளைச்சு அந்த கல்லை செடி என்ன செய்யுது? பார்த்தீங்களா, நிறைய கல்லை, அதில் பார்த்தீங்கன்னா சில இதுல 20-30 கூட இருக்கும். அப்போ போட்டது ஒரு கல்லை கொட்டை முளைச்சது, அது ரிட்டர்ன் பண்றது 30னாக்க 60 கொல்லைக்கட்டை என்ன செய்து உனக்கு ரிட்டர்ன் கொடுக்கிறது. கொடுப்பது என்பது ஒரு விதைப்பு. சொல்லுங்க, கொடுப்பது என்பது ஒரு விதைப்பு. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தைங்க எங்கேயாவது போய் விதைப்பாங்களா? அறுப்பாங்களா? குழந்தைங்களால முடியாது. அதனாலதான் அவங்க கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். புருஷர்கள் என்ன செய்வாங்க? வயலுக்கு சென்று உழுது விதைப்பார்கள், அது 100 திருப்பி பெற்றுக் கொள்வார்கள். கரங்களை தட்டி, நீங்க குழந்தைங்களா புருஷர்களா? என்னவெல்லாம் கொடுக்கலாம். நம்ம கொடுக்கிறதுனா உடனே பணம் தான் நமக்கு மைண்ட்ல வரும். ஆனா நம் நேரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். நம் நேரத்தை, ஒருத்தர் துக்கத்தோடு இருக்காங்க, யாருக்கிட்டையாவது பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுதுன்னா, கொஞ்சம் நம்ம நேரத்தை கொடுத்து அவங்களாண்டு இருக்கிற அவங்கள விசாரித்து அவங்களுக்கு ஆறுதல் கூறி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுத்தல். அல்லேலூயா. உங்களாண்ட ஒரு திறமை இருக்கிறது. ஒரு தாலுகா ஆஃபீஸ் ஆண்ட போறீங்க, ஒரு வயசானவங்க தடுமாடிட்டு இருக்காங்க ஒரு அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு. ஒரு நேரத்தை குறித்து என்னம்மா சொல்லுமா அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுக்கறது. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஆண்ட போறீங்க, ஒரு அம்மா தடுமாறி கொண்டிருக்காங்க. ஒரு பேங்க்கு போறீங்க, தடுமாறி கொண்டிருக்காங்க ஒருத்தர், அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்றது. உங்க நேரத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி கொடுக்கறது கூட கொடுக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய திறமையை கொடுக்கலாம். பக்கத்து வீட்டுக்கார ஏழ்மையான ஒரு வீடு, அங்கே 2 பிள்ளைங்க இருக்கு, நீங்க நல்லா படிச்சுங்க, உங்க பிள்ளைங்கள் எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு எங்க வீட்டில் சாயந்தர நேரத்தில் படி, உனக்கு டவுட் எதனா நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க சமைத்து கொண்டு வீட்டு வேலை செய்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பது. அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளை, உங்க திறமைகளை கொடுக்கலாம், உங்களுடைய அன்பை கொடுக்கலாம். அல்லேலூயா. உங்க அன்பை கொடுக்கலாம். எல்லாரிடத்திலும் அன்பு காட்டும் போது அது ஒரு கொடுத்தலாக இருக்கிறது. அப்ப எதையெல்லாம் கொடுக்கலாம்? நம் நேரத்தை கொடுக்கலாம், நம் திறமையை கொடுக்கலாம், நம்ம அன்பை கொடுக்கலாம். அல்லேலூயா. அன்னால் ஒரு ஆண் பிள்ளை கர்த்தருக்கு கொடுத்து 5 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார். வசனம் என்ன சொல்லுது? கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்க. எத்தனை பிள்ளையை கொடுத்த ஆண்டவருக்கு? அவ எத்தனை பிள்ளை பெற்றுக்கொண்டா? வாசிப்போம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11
சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரனின் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். 1:28. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அல்லேலூயா. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதனால் அவனோட புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டாரு? பெண்ணினால் என்ற இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவளுக்கும் குழந்தை பிறந்துருச்சு. இப்ப இவளுக்கு பெரிய கஷ்டமாயிடுச்சு. நம்மகிட்ட தான் குறை இருக்கு, நம்மகிட்ட தான் குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு மன வருத்தம் ஆயிடுச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவள் அழுகிறாள், செபிக்கிறாள். அப்பொழுது அவள் ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். ஆண்டவரே, என் நிந்தை நீங்கும்படி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அது உமக்கே கொடுக்கிறேன், உம்முடைய ஊழியத்து கொடுக்கிறேன் என்று பொருத்தனை பண்ணுகிறாள். கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டார். ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை கர்த்தருக்கே கொண்டு வந்து ஆலயத்தில் என்ன பண்ணிட்டாரு? ஏலிகிட்ட சொல்லிக்கிட்டு, நான் இவனை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன், இதோ நான் கர்த்தருடைய ஊழியத்து கொடுக்கிறேன் என்று அந்த குழந்தையை கர்த்தருக்கு கொடுத்தாள். அல்லேலூயா. என்ன நடந்தது தெரியுமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெற்றாள். அல்லேலூயா. சாமுவேலோ என்றால் சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான். மூத்த பிள்ளை கர்த்தருக்கு கொடுத்ததுனால 5 பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டார். பிள்ளையே இல்லை என்று சொன்ன மலடி இப்ப அநேக பிள்ளைகளுக்கு தாயாக மாறினான். இது எதனால் நடந்தது? கொடுத்ததுனால நடந்தது. பால்ராஜ் ஒரு கரங்களை தட்டுங்க. கொடுத்ததுனால நடந்தது. நீங்கள் ஒன்றுமில்லாத இருக்கிறீர்களா? பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்தா நான் கொடுப்பேன். நான் ஒரு நிரந்தர வேலைக்காக ஒரு கம்பெனியை பார்த்து ஜோமன், ஆண்டவரே இந்த கம்பெனியில் ரொம்ப ஃபேமஸான கம்பெனி, என்னுடைய தகுதி ரொம்ப குறைவு, இருந்தாலும் ஒரு பொருத்தனை பண்ண, ஆண்டவரே இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சா தீபாவளிக்கு உங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அந்த கிஃப்டை உமக்கு நான் காணிக்கையாக கொடுக்குறேன். அல்லேலூயா. ஒரு வேக்யூம் மிஷின் அந்த கம்பெனிலே தயாரிக்கிற மிஷினை கிஃப்டா கொடுப்பாங்க. அது கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் பொறுமணம் இருக்கும். அது நான் உமக்கு கிஃப்டா கொடுக்குறேன்னு. அல்லேலூயா. இன்னும் வேலையே கிடைக்கல, அது கன்ஃபார்ம் எம்ப்ளாய்க்கு தான் அந்த கிஃப்ட் கொடுப்பாங்க. நான் அப்படி ஒரு பொருத்தனை பண்ணேன். என்ன நடந்து தெரியுமா? அதிசயம், அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சது, அந்த கிஃப்டும் பெற்றுக்கொண்டேன். ஒரு ஊழியக்காரன் இன்னைக்கு அந்த ஊழியக்காரர் இருக்கிறாரு. அல்லேலூயா. கொண்டு போய் கொடுத்தேன். என்னப்பா இது அப்படின்னா, இந்த மாதிரி என்னை பொருத்தனை பண்ண கர்த்தருக்கு அதே போல செய்தார். இந்த முதல் வருஷ கிஃப்ட் நான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறேன். அவர் தொடர்ந்து பார்த்து அவரே ஆச்சரியம். இருந்தாலும் இதை விற்று நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் ஜோம் பண்ணுற ஆண்டவர் இதை அங்கீகரிப்பார், இதை விற்றுட்டு காசாக கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னாரு. சரி, விற்றுட்டு காசாக கொண்டு வந்து கொடுத்தேன். கர்த்தரின் பொருத்தனை நிறைவேற்றினார். அல்லேலூயா. யாக்கோபு சொல்ற, ஆண்டவரே நான் கோலும் தடியோடு இருக்கிறேன், ஒன்றும் இல்லாது இருக்கிறேன், எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து நான் செல்லுகிற இடமெல்லாம் நீர் என்னோடு இருந்த என்னை ஆசீர்வதிப்பீரானால் நீர் கொடுக்கிற எல்லாவற்றில் நான் தசமாக கொடுக்கிறேன். இருக்கும்போது பொருத்தனையா, இல்லாத போது பொருத்தனையா? இல்லாத போது ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிற ஒரு கல்லை தலைக்கு வச்சுட்டு படுத்திருந்தான். அவனுக்கு ஒரு தலகாணி கூட இல்லாத நேரம் என்னாச்சு தெரியுமா? அந்த பொருத்தனையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டா 2 பரிவரமுள்ளவனாய் மாறினான். பெரிய சேனையாக மாறினான். நான் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே என்று கவலைப்படுகிறாயா? ஒரு பொருத்தனை பண்ணு. கர்த்தர் பொருத்தனை அங்கீகரிப்பார். அன்னால் ஒன்றுமே இல்லாத போது பொருத்தனை, ஆண்டவர் எனக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தார், உம்முடைய ஊழியத்து கொடுக்கிறேன்.
1 கொடுத்தா 5 பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஒரு சிறுவன் ஏசப்பா கையில ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுக்கிறான். அவனுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் திருப்பி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? 12 கூடை நிறைய. அல்லேலூயா. வாசிப்போம் யோவான் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பளங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவன், சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதாயிருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அங்க 5000 பேருக்கு மேல ஜனங்கள் இருக்க. புருஷர்கள் மட்டுமே 5000, பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்தா எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அவ்வளவு பெரிய கிரௌடு. ஊரை விட்டு வெளியில ஒரு வனாந்தரமான இடத்துல இயேசு ஜெபிக்க போனார். அங்க இயேசு இருக்கா தெரிஞ்சதும் ஒரு கூட்டம் வந்துருச்சு. இயேசுனுடைய போதனை கேட்க, இயேசு கிட்ட இருந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, இயேசுவை பார்க்க, இப்படி ஒரு கூட்டம் வந்துருச்சு. இயேசு பேசிட்டு 1 நாள் 2 நாள் 3 நாளா பேசிக்கொண்டு இருக்கிறார். தொடர்ச்சியான உபதேசங்கள் போய்கொண்டு, தொடர்ச்சியான விடுதலை கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. நாம் கூட 3 நாள் கன்வென்ஷன் எல்லாம் நடத்துறது உண்டு. அதே போல இயேசு தொடர்ச்சியான கன்வென்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்களுக்கு பெரிய அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க ஒரே ஒரு குறை தான். என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. அல்லேலூயா. சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்லன்னு 3 நாளா மக்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் சீசர்ல ஒருத்த வந்து சொல்றான், இயேசுவே உங்க போதனையை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. என்னாச்சு? 3 நாளா மக்கள் சாப்பிடாம பிரசங்கம் கேட்டுட்டு இருக்காங்க. மயக்கம் போட்டு எதனா விழுந்தாங்களான்னா பிரச்சனை ஆயிரும். இவங்க போய் கடைகளில் ஊர்ல போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம், இவங்களை அனுப்பிச்சு விட்டுருங்க. இயேசு சொல்றாரு, நீங்களே இவளுக்கு சாப்பாடு கொடுங்க. நாங்களா? ஆமா. இப்படியே நீ அனுப்பிச்சிங்களேன்னா அவங்க வழியில சோர்ந்து போயிடுவாங்க. நீ சொல்றியெல்லாம் மயக்கம் போட்டு விழுவாங்கன்னு. உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு விழு. நடந்து போனா எவ்வளவு எனர்ஜி வேணும்? அல்லேலூயா. வழியில மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதுக்கு நாங்க என்ன செய்ய? நீங்களே சாப்பாடு. 200 பணத்துக்கு வாங்கினாலே பத்தாதே. ஒருத்தர் சொல்றான், இங்க ஒரு பையனாண்ட 5 அப்போ 2 மீன் இருக்கிறது, கொண்டு வாங்க. அல்லேலூயா. அந்த பையனாண்ட போய் கேட்கறாங்க, போதகர் உன் அப்பத்தையும் மீனையும் கேட்கிறார். அவன் நினைச்சிருந்தா ரொம்ப டிமாண்ட் இருக்கு, ரொம்ப டிமாண்டு. அந்த 5 அப்போ 2 மீன் ஒரு 100 ரூபாய் வேல்யூ உள்ளதா இருக்கலாம். ஆனால் அவன் அங்கே 1000 ரூபாய் சொல்லி இருந்தாலும் அங்கே வாங்குறதுக்கு ஆள் இருந்திருப்பாங்களே. அங்கே அநேக பணக்காரர்கள் இருந்திருக்கலாம், வசதி படித்தவங்களும் இருக்காங்க. கடை இல்லாததுனால ஒரு பையனாண்டு தான் இருக்கிறது 5 ரூபா. 5 அப்போ 2 மீன் போது எவ்வளோ டிமாண்ட் இருந்திருக்கும். அது 100 ரூபாய் வேல்யூ உள்ளது 1000 ரூபாய் கூட சேல் பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கென்று இலவசமாய் கொடுத்தான். கரங்களை தட்டுங்க. அவ்வளோ விலை உள்ள டிமாண்ட் உள்ள ஒன்றை என்ன செய்தான்? கர்த்தருக்கு
இலவசமாய் கொடு. கர்த்தர் கேட்கிறாரு, இலவசமாய் கொடுத்தான். நிறைய பேர் நினைப்பாங்க இந்த பணத்தை வச்சு ஒரு நகை எடுக்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், டிவி வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம். கொண்டு போய் காணிக்கையில போடுறீங்களே, யாரு பாக்குறாங்க? என்ன ஆகுது? எதுக்கு போய் அங்க போடுறீங்க? இல்லையா? காணிக்கை போடுறவங்க ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒண்ணும் இல்லை. அதே போலதான் கர்த்தர் கையில கொடுத்தானே, இவனுக்கு ஏதாவது இருக்கா? இவன் வித்திருந்தா 100 ரூபாய் பொருள் 1000 ரூபாய்க்கு வித்திருக்கலாம். அந்த காசை வச்சு அது வாங்கி இருக்கலாம், இது வாங்கி இருக்கலாம், என்னென்னமோ பண்ணிருக்கலாம். நம்ம காணிக்கை செலுத்துறது கூட அப்படிதான் இருக்கும். சில பேர் என்ன இது, நம்ம போய் உண்டியில போட்டு வருவோமே, இல்லையா? இவன் கர்த்தர் கையில கொடுத்தது கூட அப்படி சிம்பிளா இருந்திருக்கலாம். பக்கத்தில் இருக்கிற இவனுக்கு புத்தியே இல்லை, எவ்வளவு டிமாண்ட் இருக்கு இங்க, இதை வித்து அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம். ஒரு பெண் பரிமள தைலத்தை இயேசுனுடைய பாதத்தில் ஊற்றும் போது கூட இருந்த யூதாஸ் காரியத்தை சொல்லுகிறார், இந்த பணத்தை இந்த தைலத்தை எவ்வளவு பணத்துக்கு வித்திருக்கலாம், இதை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம், என்னென்னமோ பண்ணிருக்கலாம். அந்த பணத்தை வச்சு வேஸ்டா கொண்டு போய் பாதத்தில் ஊத்துறாளே, இல்லையா? அப்படிதான் தெரியும். தேவனுக்குன்னு கொடுக்கிறது அப்படி ரொம்ப இழிவாக தெரியலாம். ஆனா சொல்றாரு, என்னுடைய அடக்கத்துக்கு ஏதுவானதா இருக்கிறது இது. இந்த வேதம் போதிக்கப்படுகிற எல்லா இடங்களிலும் இவளை குறித்தும் போதிக்கப்படும், இல்லையா? அந்த பணத்துக்கு அவ வித்து செலவு பண்ணியிருந்தாலும் அது அன்னைக்கே மறைஞ்சு போயிருக்கும். அது ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுனதுனால இன்றைக்கு அந்த காரியம் பேசப்படுகிறது, இல்லையா? அந்த பையன் அந்த அப்பத்தையும் மீனையும் அது விற்று பணமாக்கி இருந்தால் அன்றைக்கோடு அது முடிஞ்சு போயிட்டு இருக்கும். அது கர்த்தர் கையில கொடுத்ததால் இன்றைக்கும் பேசப்படுகிறது, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வாங்கிட்டு ஏமாத்துறவரா? சின்ன பையன் தானே, விடு ஏமாத்திடலாம் அப்படின்னு ஏமாத்துறவரா? ஆண்டவர் வாக்கு மாறாது. பக்கம் ஆண்டவர் வாக்கு மாறாது. சாராள் சொல்லுகிறாள், கர்த்தர் வாக்கு மாறாதவர். என்ன வாக்கு? கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கும். நான் ரொம்ப யோசிச்சேன், எதுக்கு ஆண்டவர் 12 கூடை நிறைய மீதியானதை எடுக்கும்படி செய்தார்? கொஞ்சம் குறைவாகவும் எடுக்கும்படி செஞ்சிருக்கலாம், அல்லது நிறைவாக கூட 12 24 கூடையில கூட எடுக்கும்படி செஞ்சிருக்கலாம். எதுக்கு கரெக்டா 12 கூடையில மீதியானதை எடுக்கும்படி செய்தார்? யோசிக்கும் போது இயேசுவுக்கு சீடர்கள் எத்தனை பேர்? 12 பேர். கரெக்டா 12 பேர் தலைமையில தூக்கி இவர் தான் வச்சிருப்பாரு. இப்படி 12 இந்த பையனோட போய் அவங்க வீட்டில் இறக்கி வச்சுட்டான். ஏசப்பா இவன் கையிலேருந்து ஏமாத்தி பிடுங்கிக்கிட்டாருன்னு யாரும் சொல்லக்கூடாது. கொடுத்தால் திருப்பி கொடுக்கிறவர் என்று எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லாருக்கும் தெரியட்டும். கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் இறக்கி வச்சுட்டாங்க, இல்லையா? நான் அப்படி கற்பனை செய்ய தூக்கிட்டு போயிருப்பாங்க. இந்த பையன் அப்படியே ராஜ நடந்துட்டு போயிருப்பான். பின்னாடி 12 பேர் தூக்கிட்டு என்ன இது என்னதுன்னு கேட்டிருப்பாங்க. இவன் கர்த்தருக்காக 5 அப்பம் 2 மீனை கொடுத்தான், கர்த்தர் அவனுக்கு 12 கூடை நிறைய கொடுத்தார் என்று சொல்லிக்கொண்டே போயிருப்பார்கள். ஆம் பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் போது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கிறது. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும்? வேதத்தில் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு எழுதியிருக்கிறது. வேதத்தில் உள்ளதை முதல்ல நிறைவேற்றிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா மற்றதெல்லாம் கூட செய்யலாம், இல்லையா? நமக்கு கொடுக்க சொல்லப்பட்டதை முதல்ல நம்ம செஞ்சுட்டோம்னா நல்லது. வேதத்தில் நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். முதல்ல ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நாம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏன் ஏழைகளுக்கு கொடுக்கணும்ன்றாரு? போன வாரம் வேதத்தை தியானிக்கும் போது எனக்கு ஒரு வசனம் இப்ப என்னோட பேசிச்சு. திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் அவர் தகப்பனா இருக்கிறாரா? யாரு? திக்கற்றவர்களுக்கு அனாதைகளுக்கு யார் தகப்பன்? தகப்பன் பிள்ளைகளுக்காக கையேந்துகிறார். யாருக்காக? அவர் தகப்பன் என்றால் தேவைகளை யார் சந்திக்கணும்?
அவரை தான் சந்திக்கணும். இருக்கிற இடத்திலே கையேந்துகிறார். எனக்கு நீங்க என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன்னா நான் உனக்கு கொடுப்பேன், என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன்னா நான் உனக்கு கொடுப்பேன். அப்ப நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கும் போது அவர் ஏழைகளின் தகப்பனுக்கே கொடுக்கிற மாதிரி, கர்த்தருக்கு கொடுக்கிற மாதிரி அர்த்தம், நீ ஏழைகளுக்கு கொடுத்ததை கர்த்தர் உனக்கு திருப்பி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். ஒருத்தருக்கு கடன் கொடுத்தீங்களா ரிட்டர்ன் அப்படியே வந்துருமா? வட்டியோடு வரும். அது சில இப்பெல்லாம் நிறைய வட்டி விகிதங்கள் இருக்கு. நம்ம பிளேட் வட்டின்றாங்க, ராக்கெட் வட்டின்றாங்க, நிறைய ஸ்டெப் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. 2 ரூபா வட்டி, 5 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டி, 4 வட்டி, மணிக்கணக்கு, 1 மணி நேரம் வட்டி, இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப நாம் கொடுத்தது மட்டும் வருவதில்லை, கூட எக்ஸ்ட்ராவும் வருகிறது. அதே போல நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அதிகமாய் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஏழைகளுக்கு கொடுக்கணும். கர்த்தர் கொடுக்க சொன்னார்னு சொந்தக்காரனுக்கே கொடுத்துட்டு இருக்க கூடாது. அது திருப்பி அப்போ எப்படியாவது நமக்கு ஒரு கஷ்டம்னா கொடுத்துருவான், ஒரு நம்பிக்கையான ஆளுக்கிட்ட கொடுத்து அந்த கடமையை நிறைவேற்றக்கூடாது. அப்பா ஏசப்பா நீ கொடுங்க, நீங்க கொடுத்துட்டேன்னு சொந்தக்காரனுக்கே கொடுத்துட்டு இருக்க கூடாது. முன்பின் தெரியலனாலையும் ஒரு ஏழையா இருக்கிறான் என்றால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம சபையில யாருன்னா சகோதரர்கள் மத்தியில யாருன்னா ஏழைகளா இருப்பாங்கன்னா அவங்களுக்கு நாம் வந்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக அந்நியருக்கு கொடுக்க வேண்டும். வாசிங்க எபிரேயர் 13:2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. நாம் அந்நியரை உபசரிக்கும் போது தெரியாம தேவ தூதர்களுக்கு நாம் என்ன பண்ணிடுறோம்? உபசரிக்கிறோம். அல்லேலூயா. நம்மளை டெஸ்ட் பண்ண வராங்க, பரலோகத்திலிருந்து தூதர்கள் வராங்க. அவர்கள் வழிபோக்கரை போல, ஏழைகளை போல, விதவைகளை போல வேடமிட்டு வருகிறார்கள். நாம் இந்த வசனம் எல்லாம் கை கொள்றோமா இல்லையா? இவன் பாட்டுக்கு ஆண்டவரே நான் ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதிக்கிறேன்றானே, இவன் ஆசீர்வாதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியா இருக்கிறானா என்று நம்மளை வேடமிட்டு வருகிறார்கள். அப்ப அந்நியரை நாம் உபசரிக்கும் போது தேவ தூதர்களை உபசரித்து ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். ஆபிரகாம் அந்நியரை உபசரிக்கிற ஒரு பழக்கம் உள்ளவர். வாசிங்க ஆதியாகமம் 18:1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலிலே உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். இயேசு கிறிஸ்துவும் 2 தூதர்களும் வழிபோக்கரை போல ஆபிரகாமின் கூடாரத்துக்கு அப்படி தாண்டி போறாங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் சீமான் பெரிய ஒரு ஆஸ்தி உள்ளவன். அவன் எப்பவுமே தன் தன் வீட்டை தேடி வருகளை சும்மா அனுப்பினதில்லை. நான் சிறுவனா இருக்கும்போது கூட நம்ம வீட்டுக்கு தேவையானதுக்கு மேல கொஞ்சம் சமைப்பாங்க. 10 மணி வரையும் நைட்டு பார்ப்பாங்க. 10 மணிக்கு மேலே தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. ஏன்னா யாராவது சொந்தக்கார வரலாம் செய்யலாம். ஏன்னா அங்கெல்லாம் ஹோட்டல் கிடையாது எங்கள் ஊரில். அதனால் யாருன்னா வந்தால் ஏதோ சாப்பாடு கொடுக்கணும் இல்லை, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சமைப்பாங்க. 10 மணிக்கு மேலே ஆச்சுன்னா தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. காலையில் அதையும் என்ன பண்ணிடுவாங்க, பழசுன்னு சொல்லி அதை கரைச்சி கொஞ்சம் ஊறுகாய் வச்சு குடிச்சிடுவாங்க. அப்போ ஹோட்டல் இல்லாத நாட்களில் ஒரு கிராமங்களில் இந்த பழக்கம் இருந்து யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க உணவு கொடுக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு வைப்பாங்க. அதே போல் ஆபிரகாமுக்கு அந்த பழக்கம். தன் வீட்டை தேடி வருகளுக்கு உணவு கொடுக்காமல் அனுப்புறது கிடையாது. இப்ப 3 பேர் அங்க வருகிறார்கள். இவர் வழிபோக்கர் போல இருக்கிறார்கள். இவன் எந்திரிச்சு ஓடி போய் அவங்களை அழைக்கிறான். கொஞ்சம் வந்து எங்க ஒரு மரத்த நிழலடியில் உட்காருங்க, கொஞ்சம் இலைப்பாரி போங்க, உங்களுக்கு கொஞ்சம் நான் சாப்பாடு அரேஞ்ச் பண்றேன், சாப்பிட்டு போங்க. அவங்களும் சரி என்று சொல்லி அமருகிறார்கள். உட்கார வாசிப்போம்.
அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தின் சாராளத்தில் போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரமாய் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைக்க கன்றையை எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து, இங்க உன்னிப்பா கவனிச்சீங்களா, முன்பின் தெரியாத வழிபோக்கர்களுக்கு ஆபிரகாம் உணவளிக்கிறான். எப்படிப்பட்ட உணவு? 3 படி மெல்லிய மாவை எடுத்து கொடுத்து மனைவி கிட்ட, சீக்கிரமா என்ன பண்ணு, சப்பாத்தி பண்ணு. இவன் ஓடி போய் மாட்டு மந்தையில் நல்ல இளங்கன்றை ஒன்று பிடிச்சு கொண்டு வந்து வேலைக்காரனானு கொடுத்து, இது சீக்கிரமா ரெடி பண்ணு என்று சொல்லி சமைக்க சொல்றாங்க. அவன் வெண்ணையும் பாலையும் கொண்டு வந்து கொடுத்து சமைச்சு அந்த மட்டன் அந்த பரோட்டா எல்லாம் கொடுத்து அப்படி சாப்பிட வச்சுட்டு நின்று கை கட்டி பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு வேலைக்காரனை போல அவங்கள ஒரு உபசரிக்கிறான், சந்தோஷமாக உபசரிக்கிறான். மற்றவங்களை உபசரிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஒரு பெரிய ஆசீர்வாதம். மற்றவங்க திருப்தியா சாப்பிடுறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை விரும்பி இவன் செய்கிறான். அவன் சந்தோஷமாக செய்கிறான். ஏதோ வழிபோக்கர் வந்தாங்க, பழசு பட்டு இருந்தா கொடுக்கலான்னு இல்லை, எல்லாம் முதற்தரமானதை கொடுக்கிறான். ஆபேலின் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. ஏன்? அவன் முதல் தரமானதை கொடுத்தான். நாம் ஏழைகளுக்கு கொடுக்கிறது கூட பெஸ்டானதை கொடுக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற கிழிஞ்சு போன சாரி, அந்த சாரி எடுக்கும்போது கூட இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இருக்கட்டும் விட நல்லா தானே இருக்கு. அல்லேலூயா. இன்னொரு வருஷம் அதை கட்டி இன்னும் கொஞ்சம் கிழிஞ்சு பின்னாடி கொடுப்பேன். அப்படி இல்லை, ஏழைகளுக்கு கொடுக்கறது நல்லதா கொடுக்கணும். பக்கத்து ஏழைகளுக்கு கொடுக்கறது நல்லதா கொடுக்கணும். அல்லேலூயா. இப்ப அவங்க சாப்பிட்டுக்கிட்டே ஒரு கேள்வி கேட்கிறாங்க. 18:9 வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இவங்க வழிபோக்கர்கள். ஆபிரகாம் பத்தியோ அவன் குடும்பத்தை குறித்தியோ தெரியாது. ஆனா சாப்பிட்டுட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க, உன் மனைவி சாராள் எங்கே? உன் மனைவி சாராள். திடீர்னு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என் குடும்பத்தில் மனைவி பேரெல்லாம் சொல்றாங்களே, இவங்க சாதாரணமான ஆள் இல்லை, இவங்க கண்டிப்பா தூதர்களா தான் இருக்க வேண்டும் அல்லது கர்த்தராதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் அறியாமையினால என்ன ஆண்டவனே நான் உபசரிச்சிட்டனே என்று சொல்லி நடுங்குகிறான். அல்லேலூயா. அடுத்த கேள்வி சொல்றாங்க, நான் அடுத்த முறை திரும்பி வருவேன். 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பாள் என்றார். சாராள் ஆபிரகாம் அவங்களுடைய குறையை பார்த்து பார்த்து கவனித்தார். வெயில் வராங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நிழல்ல கொஞ்சம் சாப்பாடு கொடுப்போம், அவங்க கொஞ்சம் திருப்தியாய் போட்டுன்னு சொல்லி அவங்க தேவைகளை பார்த்து பார்த்து கவனித்தார். உச்சிதமானதை கொடுத்து கவனித்தார். இப்ப கர்த்தர் இவனுக்கு சொல்லுகிறார், உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன், உச்சிதமானதை கொடுப்பேன். நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அதே அளவினால் உனக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. ஆண் பிள்ளைனாக்க என்னது? பிள்ளைகள்ல இந்த சமுதாயத்துல உச்சிதமா நினைக்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் உச்சிதமா நினைக்கிற வெண்ணையும் பாலும்
இறைச்சியும் கொடுத்து போஷிச்சான், உச்சிதமான கொடுத்து போச்சான். கர்த்தர் உச்சிதமானதா கொடுக்கிறாரு பாருங்க. பக்கத்துல நீ எந்த அளவில் அளக்கிறாயோ அதே அளவினால் உனக்கு அளக்கும். அல்லேலூயா. நான் அடுத்த வருஷம் திரும்பி வருவேன் ஒரு உற்பத்தி காலத்துல, அப்ப உன் மனைவி ஒரு பிள்ளையை கையில் வச்சிருப்பா. இது நடக்கும். அல்லேலூயா. நாம் மற்றவங்களுடைய தேவைகளை கவனிக்கும் போது நம்ம தேவையை கர்த்தர் கவனிப்பார். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், அந்நியர்களுக்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக தசம பாகம் கொடுக்க வேண்டும். மல்கியா 3:10 வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். தசம பாகங்கள் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தசம பாகத்தை எங்கு கொண்டு வரணும்? ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ஆலயத்துக்கு என்று ஒரு செலவுகள் தேவைகள் இருக்கலாம். அங்க ஆசாரியன் இருப்பான், ஆசாரியருடைய மனைவி பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்க தேவைகள் இருக்கும். அந்த ஆலயத்தினுடைய பராமரிப்பு செலவுகள் இருக்கும். ஆலயத்துக்கென்று அநேக தேவைகள் இருக்கும். அல்லேலூயா. 10 பேர் வராங்க போறாங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிக் ஃபெசிலிட்டி, இன்னும் பல தூய்மைப்படுத்துகிற காரியங்கள், எவ்வளவு காரியங்கள் உண்டு. அப்ப இந்த ஆலயத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு என் ஜனத்தை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ண. துயரத்தோடு வருகிற மக்கள் ஆறுதல் அடைகிற இடம், கட்டுகளோடு இருக்கிற மக்கள் விடுதலை அடைகிற இடம், இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண்கிற இடம், வசனத்தை சத்தியத்தை மெய்தேவனை அறிகிற இடம். இந்த இடத்தின் தேவைகளை நீங்கள் கவனிப்பீர்களானால் உங்கள் தேவைகளை கர்த்தர் கவனிப்பார். அல்லேலூயா. அது என்ன செய்வாரா? என்ன டெஸ்ட் பண்ணி பாருன்றாரு வேதத்தில். உன்னுடைய தேவனாய் கர்த்தரை சோதியாமல் இருப்பாயாக என்று கட்டளை கொடுத்தவர் அவர்தான். இந்த இடத்தில் என்னை சோதி என்று சொல்லுகிறவர் தான். தசம பாகத்தை கொடுத்து என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி கொண்டு வந்து கொடுத்து என்னை சோதிச்சு பார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறனோ இல்லையோ என்று. தசம பாகத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே போன வருஷம் எங்க கம்பெனியில 3000 ரூபாய் தான் செட்டில்மெண்ட் போட்டாங்க, இந்த முறை அதை நீங்க ரெட்டி பார்க்கணும் அப்படி சொல்லி ஜோமணி போட்டு பாரு, நீ சோதித்து பாரு, 6000 ரூபாய் செட்டில்மெண்ட் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே நான் குறைந்த சம்பளத்தில் தான் இருக்கிறேன், நீங்க என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். எனக்கு இன்னும் 10,000 ரூபாய் சேலரியில் தான் இருக்கு, எனக்கு 20,000 ரூபாய் சேலரியை மாற்றி கொடுக்க வேண்டும். ஒரு ஜெபமணி தசம பாகத்தை போட்டு கர்த்தரை சோதித்து பாரு. உன் நினைவுகள் எல்லாம் அவர் அறிவார். நீ அப்படி ஒரு எண்ணத்தில் அப்படி போடும் போதே உன் நினைவுகளை அவர் அறிவார். நீ என்ன நினைவுகளோடு காணிக்கை செலுத்துகிறாய் என்பதை அவர் அணிந்திருக்கிறார். ஓ, இவனை சோதித்து பார்க்கிற நம்ம வசனத்தை வைத்து நம்மளை சோதிக்கிறார். வானம் அழியாது, பூமியும் வானம் அழிந்தாலும் பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தை மாறாது என்று சொல்லி இருக்கிறேன். என்னை சோதித்து பார் என்று சொல்லி இருக்கிறேன். இவனுக்கு நான் ரெட்டி பார்க்க வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய வருமானத்தை கர்த்தர் ரெட்டி பார்க்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றார் சோதி, தப்பு இல்லை. அவர் சொன்னா செஞ்சா தப்பு இல்லை, அவர் சொல்லாத செஞ்சாதான் தப்பு. அல்லேலூயா. உங்க காணிக்கையினாலும் தசம பாகனாலும் கர்த்தர் என்ன செஞ்சுங்க, சோதித்து பாருங்க. இந்த வருஷமெல்லாம் காணிக்கப்பட்டதை எழுதி வை, உன்னுடைய சேலரி எழுதி வை. ஜனவரி மாதம் சேலரி தசம பாகம், பிப்ரவரி மாதம் சேலரி தசமம். அடுத்த வருஷம் 2025 எழுது, இதையும் அதையும் பாரு. கர்த்தர் நீரூற்றை சுரக்க பண்ணி நீ கொடுக்கிறதுக்கு மேல உன் வருமானத்தை பெருக பண்ணி இருப்பா. ஒரு அற்புதமாக உன் வீட்டுக்கு ஒரு வருமானம் வந்திருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். நேகர் சொல்றதுன்னா
தசம பாகத்தை எடுத்துருவாங்க. அந்த ஹாஸ்டலுக்கு கொஞ்சம், இந்த டிவி ஊழியத்துக்கு கொஞ்சம். இவர் எதனா யூடியூப் ரசிகராக இருப்பாங்க, நிறைய யூடியூப்ல பிரசங்கம் பண்ற ஆயிட்டாங்களா, யூடியூப் ரசிகர், அவருடைய ரசிகருக்கு கொஞ்சம், அவருடைய ஹீரோவுக்கு கொஞ்சம். இல்லையா, இவர் தான் ரசிகர், அவர் வந்து ஹீரோ இல்லையா, அவருடைய ஹீரோவுக்கு கொஞ்சம். எல்லாம் போய் ஒரு சாக்கு மூட்டையில கொண்டு வரத ஒரு மஞ்ச பேக்ல கொண்டு வருவார், கொண்டு வந்து இங்க போடுவார். இது தசம பாகம். இது பேர் என்னது? ஹலோ, ஹீரோ கொடுத்துட்டு அவனுக்கு கொடுத்துட்டு இவன் விருப்பம் போல எல்லாம் செலவழிச்சுட்டு மீதி கொண்டு வர்றதில்லை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கு. அந்த யூடியூபர் மூலமா நீ ஆசீர்வதிக்கப்பட்டா அது உன்னுடைய இதுல இருந்து கொடு, கர்த்தர் இடத்துல இருந்து யார் தர? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது எங்க கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். உனக்கு பிடிச்சது, உன் விரும்பினது, உன் நன்றி கடன் எல்லாம் உன் பாக்கெட்ல இருந்து கொடுக்கணும். அல்லேலூயா. தசமபாகம் கொடுத்தும் சில பேர் ஆசீர்வதிக்கப்படல. காரணம் என்ன? அந்த பலி என்ன பண்ணல, சரியா செலுத்தல. பலி செலுத்துறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறையின்படி செலுத்தினாதான் பரலோகத்திலிருந்து அக்னி வந்து இறங்கும். அல்லேலூயா. உன் காணிக்கை செலுத்துவதற்கு என்று ஒரு முறை இருக்கிறது. ஆபேலும் செலுத்தினான், அக்னி வந்து இறங்கினது, பட்சித்தது. காயினும் செலுத்தினான், அக்னி வந்து இறங்கல, பட்சிக்கல, அங்கீகரிக்கல. இவனுக்கு விஷனம். ஆபேலின் காணிக்கை மட்டும் கர்த்தர் அங்கீகரித்தார். என் காணிக்கை ஆண்டவர் சொல்ல தெளிவா, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ ஏன் உன் முகநாடி மாறுது, என்ன தப்பு பண்றேன்னு பார்த்து திருத்து. நான் தசமம் கொடுக்கிறேன்னு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல சொல்லட்டுமா? நீ என்னைக்குமே ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன். ஏன்னா நீ ஒழுங்கா பலி செலுத்தல. பிச்சு 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 சம்பளம் ஆனது ஜெபம் பண்ணி முதல்ல தசமாகத்தை எடுத்து ஒரு கவர்ல போட்டு பைபிள் வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இது உமக்குரியது. ஒரு பிள்ளை காணிக்க போடாது, கவரை பார்த்தாலே சிரிப்பு வரும். கர்த்தருக்குரியது கர்த்தருக்குன்னு எழுதியிருப்பான், அவ பேரு கூட எழுத மாட்டான். கர்த்தருக்குரியது யாரா அந்த கவரை போடுறாங்கன்னு ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டேன். அல்லேலூயா. சமீபத்தில் கல்யாணம் நடந்தது, அவ்வளவு பிரம்மாண்டமா, அவ்வளவு ஆசீர்வாதமா நடந்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இந்த பிள்ளைக்கு இவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு திருமணமா அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேன். ஒவ்வொரு முறை போடும்போது அவர் எழுதுறது என்ன எழுதுவா? கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு. அன்பு பிள்ளைகளே, பக்கத்தில் கேள்வி, நீ எந்த அளவில் அளக்குறியோ அதே அளவு. அல்லேலூயா. அநேகர் நினைக்கிறது கர்த்தர் எனக்கு நிறைய கொடுத்துட்டா நான் நிறைய செய்வேன். எப்படி எந்த நிலையில இருந்தா கொடுக்கலாம் தெரியுமா? நீங்க தரித்திரத்திலையும் கொடுக்க வேண்டும். வேதம் அப்படிதான் சொல்லுது. வாசிங்க 2 கொரிந்தியர் 8:1. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தாங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தங்களையே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அவங்களோட காணிக்கை வாங்கறதுக்கே மனசு இல்லை. ஏன்? அந்த சபையார் மிகுந்த உபத்திரவத்தில் இருக்காங்க, பஞ்சம், தேசத்துல பஞ்சம். ஆனாலும் அந்த மக்கதோனியா நாட்டு சபையார் எருசலேமில் இருக்கிற சபையாருக்கு நீங்கள் கண்டிப்பா இந்த காணிக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், அந்த சபையாருக்கு நீங்க கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஃபண்ட் ரேஸ் பண்ணி எருசலேமில் இருக்கிற சபையாருக்கு
இவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க. இவங்க ஒரு ஃபண்டுக்கு ரேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, ஊழியக்காரன் கையில கொடுத்து அந்த சபைக்கு கொடுங்க. அவங்க கேள்விப்படுறாங்க எருசலேமின் சபை ரொம்ப கஷ்டப்படுது. அப்ப இவங்க ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி, அப்ப அவங்க கையில வாங்கறதுக்கு யாருக்கு மனசு இல்லையா? பவுலுக்கு மனசு இல்லை, வேண்டாம்பா நீங்களே ரொம்ப கஷ்டம். இல்ல இல்ல இல்ல, நீங்க கண்டிப்பா வாங்கிக்கணும். அப்ப கொடுத்தல் என்பது இருக்கும் போதல்ல, இல்லாத போது கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விதவை எல்லாரும் சர்ச்சில் காணிக்க போடுறாங்க. ஒரு விதவை அப்படியே தள்ளாடிட்டு வர இயேசு பார்க்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் பார்க்கிறார், காணிக்க பட்டி பார்த்துட்டு இருக்கிறார். பணக்காரெல்லாம் வந்து கட்டுக்கட்டா போடுறாங்க. அப்படி இப்படி பார்த்துட்டு ஒரு கட்டை எடுத்து அப்படி போட்டு போறாங்க. இல்லையா? ஒரு விதவை தள்ளாடிட்டு இவ என்ன போட போறான்னு பார்த்துட்டு இருக்கிறார். 2 காசு எடுத்து போடுறார். இல்லையா? உடனே சீசர்களை பார்த்து சொல்றாரு, எல்லாரும் காணிக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா? ஆமா, நிறைய போட்டாங்க. எல்லாரும் தங்களுக்கு உள்ளதிலிருந்து போட்டாங்க. இவ்வளோ தனக்கு உள்ளதையெல்லாம் போட்டு விட்டார். மற்றவங்கள தங்களுக்கு உள்ளதிலிருந்து கொஞ்சம் போட்டாங்க. இவ்வளோ தனக்கு உள்ளதெல்லாம் போட்டு விட்டால். மார்க் 12:44 சொல்லுது, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்தில் எடுத்து போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். அவர் சொல்றாரு, இந்த ஏழை எல்லாரை காட்டிலும் அதிகமாய் போட்டாள். அல்லேலூயா. இன்றைக்கும் அவள் செய்தது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கொடுக்கணும்னு மனசு இருந்துட்டா எந்த நிலையிலும் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். முதல்ல உங்க நல்ல மனது வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சில பேர் நல்ல மனது இருக்காது. ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேலை கிடைச்சா நான் தசமாக கொடுப்பேன் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் 20,000 ரூபாய் வேலையை கொடுப்பாரு. இவருக்கு தலையெல்லாம் கிறுக்குன்னு 20,000னா எவ்வளோ தசமம்? ஐயோ, அவ்வளோ. காரணம் என்ன? மனசு இல்லை. முதல்ல கொடுக்கிற மனதை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கொடுக்கிற மனசு இருந்தா எந்த நிலையிலும் கொடுக்க முடியும். இவளுக்கு தனக்கு இருந்ததை கொடுத்தா ஆண்டவர் பார்த்தாரு, சும்மா இருந்திருப்பாரு. பார்த்துட்டு நேரா அவ வீட்டுக்கு தான் போயிருப்பார். அல்லேலூயா. அவ வீட்டுக்கு போய் அவளை ஆசீர்வதிச்சு அவளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்திருப்பா. அல்லேலூயா. சரி, இப்படி பணம் கொடுக்கிறது, பொருள் கொடுத்தா போதுமா? வேதம் என்ன சொல்லுது? உங்களையே ஜீவ பலியாய் கொடுக்கணும். ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ளார். சில பேர் அவனை கொடுக்க மாட்டான். சிகரெட் அடிப்பான், பீடி அடிப்பான், சாராயம் குடிப்பான், சீட்டாடுவான், பரிசுத்தமா வாழ மாட்டான். ஆனா காணிக்கு மட்டும் கரெக்டா கொடுப்பான், தசமா கரெக்டா கொடுப்பான், ஆலயம் கட்டுமான மணிக்கு முதல்ல கொடுப்பான், எல்லாத்துக்கும் கொடுப்பான். ஆனா அவனை கொடுக்க மாட்டான். உன் காணிக்கை விட நீதான் முக்கியம். பக்கத்தில் உன் காணிக்கை விட நீதான் முக்கியம். வேதம் சொல்லுது, உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பலின்னா என்ன? ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொன்று தோல் உரித்து அது சதையை சந்து சந்தாய் வெட்டி ஒரு விறகன் மேல் வைத்து அக்னி போட்டு எரித்து சாம்பலாக்குவது, அதுதான் பலி. அப்ப நீங்க ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் உங்கள் சுயத்துக்கு நீங்கள் சாக வேண்டும், சிற்றின்பங்களுக்கு சாக வேண்டும், உங்க பாவ வாழ்க்கைக்கு சாக வேண்டும், உங்களையே கர்த்தருக்கு பரிசுத்த ஜீவிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப காணிக்க மட்டுமல்ல, நீங்களும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆபேலையும்
அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. வரும் காணிக்கை என்னமோ அவருக்கு இல்லாத மாதிரியும் நீ கொடுத்துதான் அவர் வாழ்ற மாதிரியும் அந்த நினைப்பு வேண்டாங்க. பக்கத்தில் அந்த நினைப்பு வேண்டாம். காணிக்கை என்பது ஒரு விதை. நீ விதைக்கிற நூறத்தினே அறுக்கிற. பக்கத்தில் நீ விதைக்கிற அறுக்கிற உன் ஆசீர்வாதத்துக்கு தான் சொல்றாரு. ஒரு விதைப்பு அறுப்பு மட்டுமல்ல, விதைக்கிற அறுக்கிற நீயும் கர்த்தருக்கு வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. தான தர்மம், இந்த தான தர்மம் நியாய தீர்ப்பு நாள்ல முந்திக் கொள்ளுமா? அல்லேலூயா. நீங்க செய்யற இந்த கொடுக்கிற காரியம் இன்மைக்கு மட்டுமல்ல, மறுமையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். என் நாமத்தை நினைத்து நீங்க ஏதாவது இழந்தீங்கன்னா நூறத்தினே இன்மையிலும் மறுமையிலும். கர்த்தர் சொல்லிட்டார், நான் செய்யணும், நான் ஏழைகளுக்கு கொடுக்கணும், அந்நியர்களுக்கு கொடுக்கணும், தசமாக கொடுக்கணும், இப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது இன்மையில மட்டுமல்ல, உங்களுக்கு நூறத்தினே அல்ல, மறுமையில உங்களுக்கு ஆசீர்வாதம். இயேசு வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அப்ப நீங்க செஞ்ச தான தர்மங்கள் முந்திக் கொள்ளும். எதற்கு? உங்களுக்கு அது கேட்ட சன்மானத்தை பெற்று தருவதற்காக. வாசிங்க மத்தேயு 25:35. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அப்படியே லைனா சொல்றாரு. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் கொடு, காவல் இருந்தேன், காண வந்தீர்கள், வியாதிசனா இருந்தேன், எனக்காக வந்து கவனித்தீர்கள் என்று அவர் லைனா சொல்றாங்க. இவங்க கேட்பாங்க, இயேசு வந்து சிங்காசனத்தில் அமருவார், மரித்த எல்லா பரிசுத்தரும் உயிரோடு எழுப்பி அவருக்கு முன்னாடி நிற்பாங்க. ஓகே, அப்ப அவனுடைய கிரியைக்கு தகுந்த பலன் கிடைக்கும். வெள்ளை ஆடுகள் தனி, செம்மறி ஆடுகள் தனியே பிரிக்கிறதை போல பிரிப்பார். அப்ப இடப்பக்கம் வலப்பக்கம் உள்ளவனை பார்த்து சொல்லுவார், நான் பசியா இருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீங்க? உணவு கொடுத்தீங்க. தாகமா இருந்தேன், குடிக்க கொடுத்தேன். வியாதியா இருந்தேன், என்னை காணோம். சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தேன்னு சொல்லும் போது இவங்க கேட்பாங்க, எப்ப நாங்க இதெல்லாம் செஞ்சோம்? சொல்லுது 40வது வசனம், மிகவும் சிறியவராகிய என் சகோதரராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்ப ஏழை எளிய மக்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அவர் சொல்றாரு, உன் பிதா உங்களுக்காக ஆயத்த பண்ணின இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் வாருங்கள் என்று அழைத்து சொல்றார். இன்னொரு சைடு நிக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்து சொல்லுவார், நான் பசியா இருந்தேன், என்ன தெரியல, நீங்க தாகமா இருந்தேன், ஆடை இல்லாம இருந்தேன், காவல்ல இருந்தேன், நான் பார்க்க வரல, சபிக்கப்பட்டுள்ள சாத்தானுக்காக தூதனுக்காக வைக்கப்பட்ட இடத்திற்கு போங்கள் என்று அக்னி கடலுக்கு அனுப்புவார். கடவுளுக்கு இரக்கம் இல்லையா? இப்படி ஏழைங்களுக்கு திக்கற்றல் உதவலன்றதுக்கு ஒரு நரகமா அப்படின்னு கேட்டா வேதம் என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபு 2:13, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நீ பூமியில இரக்கம் இல்லாதவனா இருந்ததுனால நியாய தீர்ப்பு நாள்ல கர்த்தர் கண்களில் உனக்கு இரக்கம் கிடைக்காது. எவன் இரக்கம் செய்தானோ அந்த இரக்கம் முந்திக்கொண்டு அவன் கர்த்தர் கண்களை இரக்கத்தை பெற்றுக் கொடுக்கும், அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். நீங்க கொடுத்ததையும் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள், நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்க? அண்ணால் ஒரு பிள்ளையை கொடுத்தால் 5 பிள்ளையை பெற்றுக்கொண்டால், அந்த ஏழை சிறுவன் 5 அப்ப 2 மீனை கொடுத்தான், 12 கூட நிறைய திரும்ப பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நாம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், அந்நியர்களுக்கு கொடுக்க வேண்டும், தசமமாக கொடுக்க வேண்டும், நம் தரித்திரத்திலும் கொடுக்க வேண்டும், நம்மையே ஜீவ பலியாய் கொடுக்க வேண்டும்.
அப்பொழுது இன்மையிலே நாம் நூறத்தினாய் பெறுவது மட்டுமல்ல, நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வோம். யாரெல்லாம் உங்க கொடுக்க ஒப்பு கொடுக்கிறீங்க? அப்படி எழுமி நில்லுங்க. ஆண்டவரே, இன்றையிலிருந்து என்னை கொடுக்கிறவனாக மாற்றும். அல்லது என் பொருளை மட்டுமல்ல, என்னையும் நான் ஜீவ பலியாய் கொடுக்கிறேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும். பரலோக பிதாவே, நாங்கள் வசனத்தை கேட்டோம். நாங்கள் எந்த அளவினால் நாங்கள் அளக்கிறோமோ அதே அளவினால் எங்களை திருப்பி அளக்கிற தேவனே, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், முன்பின் அறியாத அந்நியர்களுக்கு கொடுக்க வேண்டும், இல்லாத நிலையிலும் கொடுக்க வேண்டும். நாங்கள் இரக்கம் காட்ட வேண்டும். அப்பொழுது நியாய தீர்ப்பு நாளிலே உம்முடைய கண்களில் நாங்கள் இரக்கம் பெறுவோம் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய வசனத்தை கை கொள்ள அடியேனுக்கும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும். இன்றிலிருந்து எங்கள் பொருளை மட்டுமில்லை, எங்களையும் உமக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காய் வாழ உம்முடைய வசனத்தில் நடக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you. God bless you.